வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற மூல ஆவாரம் அண்டம் குரல். இது திருச்செந்தூர் முருகன் கையில இருக்கிற அந்த வஜ்ர வேல் பத்தின ஒரு ஆழமான பார்வையை நமக்கு கொடுக்குது. நம்மள பலரும் திருச்செந்தூருக்கு போயிருப்போம் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. அங்க முருகனோட கையில இருக்கிற அந்த வேலை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும்? சூரபத்மல வதம் செஞ்ச ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம், அதுதான் பொதுவான கருத்து. அதேதான். ஆனா இந்த ஆதாரம் அது ஒரு வெளிப்புற ஆயுதம் மட்டும் இல்ல. அது ஒவ்வொரு மனுஷனோட உடம்புக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அமைப்புக்கான வரைபடம், ஒரு ஞான குறியீடுன்னு சொல்லுது. ஆமா, இந்த ஆதாரத்தோட மைய கருத்தே அதுதாங்க. அது வேலை ஒரு பொருளா பார்க்காம ஒரு செயல்முறையோட குறியீடா பாக்குது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த ஒரே சின்னம் இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் முற்றிலும் வேற வேற அர்த்தங்களை கொடுக்குது. ஓ, ஒரே சின்னம் ஆனா இரண்டு விதமான வழிகாட்டி. இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஒன்னு உயிரை உருவாக்குற பாதைய காட்டுது, இன்னொன்னு அந்த உயிரோட தன்மையையே மாத்திர ஒரு பரிணாம பாதையை காட்டுது. சரி, அப்ப முதல்ல இல்லறத்தாருக்கான அந்த உடல் ரீதியான பார்வையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? தாராளமா. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருச்செந்தூருக்கு போறது பல தலைமுறையா இருக்கிற ஒரு நம்பிக்கை. ஒரு போர்க்கருவியா பார்க்கப்படுற வேலுக்கும் குழந்தை வரம் கேட்கறதுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? மிகச்சரியான கேள்வி. இங்கதான் இந்த ஆதாரம் உடற்குறியல் அறிவியல ஆன்மீகத்தோட இணைக்குது. நம்ம முதுகெலும்போட கடைசி பகுதி, அதாவது இடுப்புக்கு கீழே 5 எலும்புகள் ஒன்னா சேர்ந்து ஒரு முக்கோண வடிவத்துல இருக்கும். சரி, இதுக்கு திருவெலும்பு அல்லது ஆங்கிலத்துல சேக்ரம்னு பேரு. சேக்ரம், சேக்ரெட் போன், அதாவது புனிதமான எலும்புன்னு சொல்லுவாங்களே, அதுவா? அதேதான். அந்த எலும்போட வடிவத்தை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அது தலைகீழா வச்ச ஒரு அகலமான வேலோட அடிப்பகுதி மாதிரியே இருக்கும். ஒரு நிமிஷம், இது உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கே. நாம வணங்குற ஒரு ஆயுதத்தோட வடிவம் நம்ம எல்லாருடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு எலும்பா இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, இந்த ஆதாரம் இதை எதேச்சையானது இல்லைன்னு சொல்லுது. இந்த வடிவ ஒற்றுமை ஒரு ஆரம்ப புள்ளிதான். அதோட செயல்பாட்டுல தான் அசல் ரகசியமே அடங்கியிருக்கு. ஆண்களோட விந்துப்பை, பெண்களோட கருப்பை, இது சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நரம்புகள் எல்லாமே இந்த திருவெலும்பு வழியா தான் போகுதா? சரியா சொன்னீங்க. அதுதான் அந்த முழு சிஸ்டத்துக்கும் ஒரு சந்திப்பு மையம், ஒரு கண்ட்ரோல் ரூம் மாதிரி. ஓகே, புரியுது. இது ஒரு நியூரோலாஜிக்கல் ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி. மிகச்சரியா. இப்போ அந்த நம்பிக்கைக்கே வருவோம். திருச்செந்தூர் மாதிரி சில இடங்களை சக்தி தலங்கள்னு சொல்றோம் இல்லையா? ஆமா. அங்க நிலவர ஒரு விதமான சூக்ஷ்ம அதிர்வலைகள், அதாவது சட்டில் வைப்ரேஷன்ஸ், நம்ம உடம்போட இந்த திருவெலும்பு பகுதியோட ஒத்து சேர்ந்து, அதாவது ரெசனேட் ஆகும்னு இந்த ஆதாரம் சொல்லுது. இசை கேட்கும் போது ஒரு அதிர்வு ஏற்படுற மாதிரி. அதே மாதிரிதான் அந்த அதிர்வுகள் அங்க இருக்கிற நரம்புகளையும் சுரப்பிகளையும் தூண்டி அதோட செயல்பாடுகளை சீராக்க உதவுது அப்படின்னு ஒரு ஆதாரம் சொல்லுது. அப்போ மக்கள் குழந்தை வரம் வேண்டி அங்க போறது வெறும் குருட்டு நம்பிக்கை இல்ல, அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு உடலியல் தர்க்கமும் இருக்கலாம்னு இந்த ஆதாரம் சுட்டி காட்டுது. ஆமா. ஆக இல்லறத்தாருக்கு முருகன் கையில இருக்கிற வேல்ங்கிறது தீமையை அழிக்கிற ஆயுதம் என்பதை தாண்டி உயிரை உருவாக்குற ஒரு படைப்பு கருவியோட குறியீடா மாறுது. கச்சிதமா சொன்னீங்க. படைப்போட ரகசியம் அந்த வடிவத்துல இருக்கு. இல்லறத்தாருக்கு அது சந்ததியை உருவாக்குற திறவுகோல். சரி, இது ஒரு அற்புதமான விளக்கம். இது இல்லற வாழ்க்கையோட ஒரு முக்கியமான அம்சத்தை பேசுது. ஆனா இந்த உயிர் சக்தியோட ஓட்டத்தை வேற திசைக்கு மாத்த முடியுமா? யோகிகள், துறவிகள் எல்லாம் இந்த ஆற்றலை எப்படி பாக்குறாங்க? மிக மிக முக்கியமான கேள்வி. இங்கதான் பார்வை முற்றிலும் மாறுது. இல்லறத்தாருக்கு படைப்போட கருவியோ, அதுவே துறவரத்தாருக்கு பரிணாம வளர்ச்சியோட ஏணி. யோகிகளுக்கு வேலுங்கிறது வெளியில இருக்கிற ஆயுதம் இல்ல, அது அவங்களோட முதுகு தண்டும் மூளையும் சேர்ந்த ஒரு அமைப்பு. அப்படியா? இந்த ஆதாரம் இங்கே வஜ்ர நாடிங்கிற ஒரு நுட்பமான சக்தி பாதைய குறிப்பிடுது. ஒரு நிமிஷம், இங்கேயும் வஜ்ரம்ங்கிற வார்த்தை வருது. அப்போ வேலோட பேர்ல இருக்கிற வஜ்ரத்துக்கும் நீங்க சொல்ற வஜ்ர நாடிக்கும் நேரடி தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. வஜ்ரம்னா வைரம், உறுதியானது. சாதாரண மனுஷங்களுக்கு கீழ் நோக்கி பாய்ந்து சந்ததியை உருவாக்குற அதே உயிர் சக்திய, அதாவது பாலியல் ஆற்றல யோகிகள் கட்டுப்படுத்தி மேல் நோக்கி அனுப்புறாங்க. அதாவது ஒரே சக்தி தான், ஒன்னு கீழ் நோக்கி பாய்ந்து இன்னொரு உயிரை உருவாக்குது, இன்னொன்னு மேல் நோக்கி பாய்ந்து இருக்கிற உயிரோட தன்மையை உயர்த்துது. இதுதான் வித்தியாசமா? மிகச்சரியா. இதுக்கு யோக சாஸ்திரத்துல ஊர்த்வ ரேதஸ்னு பேரு. ஊர்த்வானா மேல் நோக்கி, ரேதஸ்னா உயிர் சக்தி. புவி ஈர்ப்பு விசைக்கு எதிரா அந்த ஆற்றலை மேலேத்துறது. இங்கதான் வஜ்ரவேலோட முழு தத்துவமும் அடங்கியிருக்கு. சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. அந்த வரைபடத்தை எப்படி படிக்கிறது?
வேலோட அகலமான அடிப்பகுதியை எடுத்துக்கோங்க. அதுதான் மூலாதார சக்கரம். திருவெலும்பு இருக்கிற அதே இடம். இதுதான் அந்த உயிர் சக்தியோட குண்டம். ஓ, அப்போ 2 பார்வைகளுக்குமே ஆரம்ப புள்ளி ஒண்ணுதான், அந்த திருவெலும்பு பகுதி. சரி, அடுத்து வேலோட நீண்ட தண்டு. இது எதை குறிக்கும் நினைக்கிறீங்க? ஆற்றல் பயணிக்கிற பாதையா இருக்கணும். நம்ம முதுகு தண்டா இருக்கலாம் இல்லையா? கச்சிதம். அதுதான் சுழுமுனை நாடி. ஆற்றல் மேல் நோக்கி பயணிக்கிற பிரதான நெடுஞ்சாலை. இறுதியா வேலோட கூர்மையான முக்கோண வடிவ நுனி. அதுதான் இலக்கு. புருவமத்தில் இருக்கிற ஆக்ஞா சக்கரமும் உச்சந்தலையில இருக்கிற சகசிராரமும். சரியா சொன்னீங்க. கீழ்நிலையில பாலியல் சக்தியா இருக்கிற அதே ஆற்றல் இந்த உயரமான மையங்களுக்கு வரும்போது அது ஞானமா, பேரறிவா, விழிப்புணர்வா மலருது. ஆக இல்லறத்தாருக்கு இனப்பெருக்க மண்டலமா பயன்படுற அதே அமைப்பு, அதே சக்தி யோகிகளுக்கு ஞானம் அடைகிற ஏணியா பயன்படுது. ஒரே கருவி, ஆனா நோக்கமும் திசையும் தான் விளைவு நிர்ணயம் செய்யுது. ஆமா, இத ஒரு சக்தியோட 2 நிலைகளா பார்க்கலாம். ஒன்னு படைத்தல், கிரியேஷன். இன்னொன்னு பரிணாம வளர்ச்சி, டிரான்ஸ்ஃபர்மேஷன். இவ்வளவு நேரம் நம்ம பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா வஜ்ரவேல்ங்கிறது ஒரு இரட்டை குறியீடு. அது மனித ஆற்றலோட 2 மகத்தான சாத்தியக்கூறுகளை ஒரே நேரத்துல சுட்டி காட்டுது. மிகச்சரியா. இந்த 2 பார்வைகளையும் இணைச்சு பார்த்தா ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும். இல்லறத்துல உயிர் சக்தி திருவெலும்பு வழியா வெளிப்பட்டு ஒரு புதிய சந்ததியை உருவாக்குது. இது பகிரங்க சிருஷ்டி, அதாவது வெளிப்புற படைப்பு. துறவரத்துல அதே உயிர் சக்தி வஜ்ர நாடி வழியா மேலேற்றப்பட்டு மூளையில ஞானமா மாறுது. இது அகப்பரிணாம வளர்ச்சி. அப்படியானா திருச்செந்தூர் முருகன் கையில இருக்கிறது வெறும் சூரனை வதம் செஞ்ச ஆயுதம் மட்டுமல்ல, அது மனுஷனா பிறந்த ஒவ்வொருவருக்குமான ஒரு வழிகாட்டி. உண்மைதான். நாம இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, நமக்குள்ளே இருக்கிற மாபெரும் ஆற்றலை எப்படி கையாள்றதுங்கிறதுக்கான ஒரு கையேடு அது. ஆமா, அது ஒரு வெளிப்புற கடவுளோட ஆயுதங்கிறத விட நமக்குள்ளே இருக்கிற உள் ஆற்றலை எப்படி இயக்குறதுங்கிறதுக்கான ஒரு ரகசிய வரைபடம். வஜ்ரவேல் பத்தின இந்த ஆழமான பார்வைய எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி. ஒரு பழையமையான ஆன்மீக சின்னத்துக்குள்ள இவ்வளவு உடற்கூறியல், யோக ரகசியங்கள் இருக்கிறது உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. இறுதியா உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் வேலுங்கிறது உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு சக்தி பாதைன்னு சொல்லுது. அப்படி பார்த்தா நாம வணங்குற ஒவ்வொரு தெய்வ வடிவமும், அவங்க கையில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒருவேளை நமக்குள்ளே இருக்கிற திறக்கப்படாத ஒரு ஆற்றலோட குறியீடா இருக்கலாமா? சொல்லுங்க. சிவன் தலையில இருக்கிற கங்கைங்கிறது நம்ம உச்சந்தலையில சுரக்கிற அமிர்தத்தை குறிக்குதா? விஷ்ணுவோட கையில சுழல்ற சக்கரம் நம்ம உடம்புல இருக்கிற ஆற்றல் சக்கரங்களோட இயக்கத்தை குறிக்குதா? ஒருவேளை கடவுள்களுங்கிறது வெளியில இல்ல, நமக்குள்ளே முழுமையா மலர்ந்த மனித ஆற்றலோட வடிவங்கள் தானோ? இதை சிந்திச்சு பாருங்க.